இன்னைக்கு வரைக்கும் வந்து நீக்கலைங்க, நிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்றாங்க, நாங்க ஒரு முகாம் போடுவோம், அந்த முகாம்ல வந்து கியூல நில்லு, இந்த டெத் சர்டிஃபிகேட்லாம் கையில் எடுத்துக்கிட்டு அந்த முகாமில் வந்து கொடு. செத்து போனவங்க பேரை நீக்கிறதுக்கு நான் முகாமில் போய் 3 மணி நேரம் நிற்கணுமா? வேற என்ன பண்ண முடியும் நீங்க? அப்ப இவரு அருண் நேரு நிர்மலா சீதாராமன் மேடம் சந்திக்க போறத தலைமைக்கிட்டே சொல்லலையா? முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியாதா? இது வரைக்கும் வெளியில் யூடியூப்ல எங்கேயும் வெளிவராத செய்தியை நான் உங்களுக்கு தரேன். எனக்கு வந்து ஆதாரபூர்வமான தகவல். கேஎன்ஏ குடும்பத்திற்கு நிர்மலா சீதாராமனுடன் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தது அப்ரூவராக நாங்கள் தயார். சார், நான் காமெடி தான் சார் கேட்டேன், அவரே சொல்லிட்டாரா? காமெடி இல்லை, இவங்களுக்கு டிராஜடி. பைபாஸ் சர்ஜரி நடந்ததாக சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தமிழ்நாட்டில் தவிர வேற எங்கேயும் இந்த மாதிரி அபூர்வ விஷயங்கள்லாம் வந்து அமானுஷிய விஷயங்கள்லாம் நடக்காது. ஒருத்தருக்கு 2 இனிஷியலு, பேரும் வந்து 2 எழுத்து பேர், பால் போன்றவர். சரிங்களா? இல்லை, நடுவில் இந்த சர்க்கஸில் திடீர்னு ஒரு காமெடி ஓடி வந்து ஏதோ ஒரு காமெடி பண்ணிட்டு போவார். அந்த மாதிரி அண்ணன் வைகோ வந்து ஒரு தமாஷ் பண்ணியிருக்காரு. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்கி, சொல்லுங்க. நிறைய செய்திகள் வச்சிருப்பீங்க சார், ஒன்னொன்னா சொன்னீங்கன்னா நேயர்களுக்காக நேர் விருப்பமா நானும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். டெல்லி சென்றிருக்கிறார் அருண் நேரு, நிர்மலா சீதாராமன் சென்றிருக்கிறார். பத்திரிகை செய்தியா நேயர்கள் எல்லாமே பார்த்திருப்பாங்க. இதுல இருக்கக்கூடிய பின்புலம் என்ன? எதற்காக சென்றார்? ஏன் சென்றார்? என்ன வேண்டுகோள் நிறைவேறியதா? வரம் கிடைத்ததா? பல கேள்விகள். இப்போ கேஎன்ஏ என்ன சூழ்நிலையில் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். இடி வந்து முதல் தடவை வந்து லெட்டர் போட்டுடுச்சு டிஜிபிக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்லி. எஃப்ஐஆர் பதிவு பண்ணல. 2வது தடவை மறுபடியும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் கேப் கொடுத்து மறுபடியும் ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த தடவை வந்து 300 புகைப்படங்கள், அதாவது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு அது எல்லாமே கலந்து புகைப்படங்கள், அப்புறம் ஒரு 253 பக்க ஆவணங்கள், ஆதாரமான ஆவணங்கள். பணம் எப்படி வந்து அவங்களுடைய கணக்கில் 1020, நம்ம இதில் 888 கோடிலாம் வந்துச்சு. அந்த 888 கோடி வந்து ஊடகங்களும் மற்றவர்களும் வந்து ஒரு கணக்கு 25-30 லட்சம் ரூபா ஒரு போஸ்ட்டுக்கு வாங்கினா இவ்வளவு போஸ்ட்டுக்கு இவ்வளவு ரூபா இருக்கும்னு ஒரு கணக்கில் போட்டது. ஆனால் உண்மையான கணக்கு என்னன்றது இடியை உள்ளே போய் அவன் ஆதாரங்களை வச்சு பார்த்ததுல 1020 கோடி. இதை தவிர வேற சில இடங்கள்லையும் வாங்கியிருக்காங்க. அதாவது 1020 கோடிக்கு மேலேயே இந்த ஊழல் போகக்கூடிய விஷயம். இது வந்து இதுக்கான ஆவணங்களையும் அனுப்பிச்சு அவங்க என்ன எழுதிட்டாங்க இந்த தடவை, இடியிலேருந்து டிஜிபிக்கு எதுனது, பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன். அப்போலோவில் பாவம் நெஞ்சு வெளியில் படுத்துக்கிட்டாரு பாவம். சார் கிண்டி சார், அதான் அப்போலோவில் போய் படுத்துக்கிட்டாரு. இல்லை கிண்டி கலைஞர். ஆமாம், சரி. அதான் உடம்பு சரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் படுத்துருக்காரு. சரி, அது பரவாயில்ல. அவராவது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு படுத்துக்கிறாரு. நாங்கள் முதல்வருக்கெல்லாம் வந்ததுன்னா நாங்கள் தனியார் ஆஸ்பத்திரி தான் போவோம். எங்களுக்கே எங்கள் அப்பா பேரில் உள்ள ஆஸ்பத்திரி பேர் வச்ச ஆஸ்பத்திரி பேர்லேயே நம்பிக்கை இல்லை. சரி, இருக்கிறவங்க பக்கடா சாப்பிட்றான், பல்லு இருக்கிறவங்க பக்கடா சாப்பிட்றான். சரிட்டு. அப்போ இந்த டிஜிபி பாவம் பல்லு இல்லைன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு புரியுது. ரைட்டு, அந்த அளவுக்கு இருக்காது இல்லை, நீங்கள் சொல்றதுலேயும் ஒரு யதார்த்தம் இருக்கு. அப்போ வந்து என்னன்னால் இந்த தடவை எழுதும்போது ஒரு பொடி வச்சு எழுதிட்டாங்க இடியிலேருந்து. என்ன பொடி? மிளகா பொடி. என்ன மிளகா பொடி? நீங்கள் இப்போவும் ஆக்ஷன் எடுக்கலைன்னா, எஃப்ஐஆர் பதிவு பண்ணலைன்னா இந்த லஞ்சத்திற்கு காவல்துறையும் உடந்தை அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் அப்படின்னு எழுதிட்டான். இப்படி எழுது என்ன சார், இப்படி எழுதுனா இதெல்லாம் பயமுறுத்தலாம்? டெக்னிக்கலாக ஒரு டிஜிபிக்கு அல்ல அவங்களுக்கு சுற்றி இருக்கிற லீகல் டீமுக்கு இதோடைய அர்த்தம் புரியும். என்ன அர்த்தம்னா, ஹைகோர்ட் இல்லைங்க, ஹைகோர்ட்ல இது வந்து நிறைய யூடியூப்காரங்க வந்து இப்போ வந்து விஷயம் தெரிஞ்சவங்க வந்தால் மட்டும்தான் இது புரியும் ஏன் இப்படி எழுதுறாங்கன்னு. சட்டம் தெரிஞ்சிருக்கணும், அரசியலும் தெரிஞ்சிருக்கணும், சட்டமும் தெரிஞ்சிருக்கணும். ஏதோ எனக்கு கொஞ்சம் அரசியலும் தெரியும், கொஞ்சம் சட்டமும் தெரியும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 482ன்னு ஒன்று இருக்குது ஐபிசியில். நீங்கள் வந்து ஒருத்தர் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, பக்கத்து வீட்டுக்காரனோட உங்களுக்கு சண்டை, ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்கள இடிச்சிட்டான் ஏதோ ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. போலீஸ்காரன் கண்டுக்க மாட்டான்டா, மேபி அந்த பக்கம் காசு வாங்கிட்டானோ, இல்லை சோம்பேறித்தனமாவோ, இல்லை நீங்கள் காசு கொடுக்கலனோ, ஏதோ ஒரு காரணமாக வந்து 482ல் நீங்கள் வந்து
அது வந்து போய் போலீஸ்க்கு நோட்டீஸ் கொடுத்து எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்லி ஹைகோர்ட்டை வந்து டைரக்ஷன் கொடுக்க சொல்றது தான் அந்த செக்ஷன் 482. ஐயா நான் எஃப்ஐஆர் போட்டேன், 15 நாளைக்கு வந்து எனக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்காக புகார் கொடுத்தேன், எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல போலீஸ்ல, எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்லி நீங்க வந்து ஒரு டைரக்ஷன் கொடுங்க. ஹைகோர்ட்ல டைரக்ஷன் கொடுத்தாச்சுன்னா எஃப்ஐஆர் போட்டே ஆகணும். இதுக்கு பேர் செக்ஷன் 482 பேரு. இது வந்து உங்களுடைய அடிப்படை உரிமை. இந்த உரிமை யாருக்கு இருக்கு? தனிநபருக்கு இருக்கு, ஒரு அமைப்புக்கு இருக்கு, ஒரு தனியார் குழுமத்துக்கு இருக்கு, கார்பரேட்டுக்கு இருக்கு, யாருக்கு வேணாலும் இருக்கு. ஸோ சிம்பிளிஃபை ஆகிடும் எஃப்ஐஆர் போடுற. இப்போ இடி வந்து டைரக்டா வந்து இப்போ பதில் போடலன்னு வைங்க, டிஜிபி இப்பவும் பதில் போடல, எஃப்ஐஆரும் பதிவு பண்ணல, இதற்கு எந்த வித நடவடிக்கை எடுக்கலான்னா இடியே 482 போடலாம். இடி போடக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இடி இஸ் நாட் எக்ஸம்டட். யார் வேணாலும் போடலாம், எந்த அமைப்பும் போடலாம் போது அதில் இடியும் வரும். இல்லை இடி வந்து போடணும்னு அவசியம் இல்லை. சில சமயம் என்ன பண்ணான்னா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், யார் குப்சாமி ஒரு பொது நாள் வழக்கு மாதிரி போட்டு ஒரு 482 போட்டுன்னா குப்சாமி போட்டு போவோம். குப்சாமி சந்தேக கேள்வி சார். இப்போ பொறுப்புல இருக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபி, அந்த பதவியில் இருக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபி அந்த இடத்துல இருந்து குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள அவர் பதில் சொல்லாத பட்சத்தில் 482 போடலாம். அவர் நெஞ்சுவலின் காரணமா மெடிக்கல் லீவ்ல இருக்கும்போது அந்த கால அளவு அவர் லீவ்ல போறதெல்லாம் வந்து இல்ல. பொறுப்பு டிஜிபி யாரு? வெங்கட்ராமன் இருக்காரா? வெங்கட்ராமன் நடவடிக்கை எடுக்கிறாரா இல்லையா? இது வெங்கட்ராமனுக்கு சம்பந்தம் இல்ல, அந்த டிஜிபி நாற்காலிக்கு சம்பந்தப்பட்டது. 15 நாட்களுக்குள்ள பதில் வரலன்னா 482 பெட்டிஷன் போட முடியும். இவ்வளவுதான். இப்போ 482 பெட்டிஷன் போட்டு ஹைகோர்ட் ஆர்டர் போட்டா வேற வழியே இல்லை. வெங்கட்ராமன் டிஜிபியா இருந்தாலும் அவர் போட்டு தான் ஆகணும். நார்மலா டிஜிபி வந்து எஃப்ஐஆர் போட மாட்டார். எஃப்ஐஆர் போடுறது வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் தான் போட முடியும். ஒரு ஐஜிக்கு கூட வந்து எஃப்ஐஆர் டிஜிபியோ ஏடிஜிபிக்கோ அதிகாரம் கிடையாது. எஃப்ஐஆர் போடு அப்படின்னு பட் கோர்ட் ஆர்டர், அது கோர்ட் ஆர்டர் போடும்போதே அந்த கோர்ட்ல அந்த பிரதிவாதிகள் டிஃபெண்டன்ஸ் யாருன்னு போடும்போது டிஜிபி பேர் மட்டும் போட மாட்டாங்க. இப்போ உதாரணமா சென்ட்ரல் கிரைம் பிரான்ச், ஆணையர் அலுவலகம் சென்னை, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அப்படி, ஸோ அந்த லெவல் வரைக்கும் அதில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அது துணை கேள்வியும் வரக்கூடாது. இதுக்காக வந்து ஒரு பெட்டிஷன் போடுறது இல்ல. அது மட்டும் இல்ல, அவர் டைரக்ஷன் கொடுத்தாரு, கொடுக்கல, அவர் விட்டுட்டாரு, அவர் தூங்கிட்டாரு, லீவ்ல போயிட்டாரு, உட்காந்துட்டாரு, இதெல்லாம் ஒண்ணுமே வேலை இல்லை. இவர் இல்லைன்னா இவரு அது கோர்ட்ல இருந்து காப்பி போகும்போது எல்லாம் டட்ட எவ்வளவு ரெஸ்பாண்ட் 8 பேருக்கும் வந்து கோர்ட் ஆர்டர் போயிடும். கோர்ட் அது கோர்ட் நாளைக்கு வந்து இல்ல டிஜிபிட்டு இருந்து எனக்கு ஒன்றும் இன்ஸ்ட்ரக்ஷனே ஆகல, உனக்கு வந்துச்சு இல்ல, நீ கோர்ட் ஆர்டர் நீ மதிக்கணுமா இல்லையா? டிஜிபி இருந்தால் தான் மதிப்பியா? டிஜிபி சொன்னாதான் என்ன மதிப்பு? இதுதான் கோர்ட். இப்போ இது வரக்கூடிய வாய்ப்புகள் நான் சொல்றது வந்து இப்படி ஒண்ணு நடக்கக்கூடிய வாய்ப்பு. அடுத்த கட்டம் அதான். இது அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறதுக்காக தான் இடி இது வந்து இந்த வார்த்தைகளை அங்க போடுது. இப்போ கோர்ட்டுக்கு போகும்போது நாங்க ஏற்கனவே போட்டோம். அப்போ போடும்போது வழக்கு போடும்போது என்ன ஆயிடும்னா டிஜிபி பேரிலும் சேர்த்து வழக்கு போடுவதற்கு கோர்ட் வந்து உத்தரவு போடலாம். போடும் நான் சொல்லல, போடலாம். ஏன் வந்து இவங்க வழக்கு போடாம இருக்காங்கன்னா இதுல போலீஸும் உடந்தை. ஒன்னும் இல்லைன்னா டிஜிபியை வந்து நேரம் அப்பியர் ஆகி ஏன் வந்து போடலன்னு பதில் சொல்லுன்னாவது கோர்ட்டு கேட்கும். இதுவே ஒரு அவமானம் தானே. சரி, இப்போ அவர் ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டாலும் அவர் ரெஸ்பான்சிபிளா சார்? இல்ல அன்னைக்கு யார் இருக்காங்களோ அவங்க தான் சொல்லணும். இப்ப அது நாற்காலி தான் கணக்கு. அப்போ அவர் வந்து இப்ப அவரு போட சொல்லி வந்துருச்சு. அவரு என்ன சொல்றாரு, இதுக்கு மேல போடாம இருந்தா என்னையும் அக்யூஸ்ட்ல ஒருத்தரா போட்டு வழக்கு பதிவு பண்ண முடியும். இவரும் உடந்தையாக இருந்தார். ஐபிசி இந்தியன் பெனல் கோட், அதுக்கு பேர் இப்போ பிஎன்எஸ்ன்னு மாத்திட்டாங்க. எதுவா இருந்தாலும் அதுக்கு பேர் எதுவா இருந்தாலும் குற்றம் செய்பவர் எவ்வளவு வந்து தண்டனைக்குரியவரோ அதே அளவு குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தவரும் தண்டனைக்குரியவர். இது உங்களுக்கு பொதுவான ஒரு சட்டம். இப்ப டிஜிபி பேரையும் அதுல சேர்த்தானே இதை விட ஒரு அவமானம், ஒரு பெரிய வரலாற்று அவமானம் இருக்க முடியாது. ஒரு ஊழலுக்கு வந்து ஒரு காவல் கடைசியில இவர் அந்த சமயத்துல டிஜிபியா இருந்திருக்க மாட்டாரு.
இந்த 1020 கோடி நடந்த போது. ஆனால் டிஜிபி என்கிற அந்த அந்த நாற்காலிக்கு டிஜிபியாக இருக்கும்போது, பொறுப்பு டிஜியாக இருக்கும்போது பதியப்பட்ட வழக்கு அப்படின்னு தான் வரலாறு. ஆமா, இவர் வழக்கு பதிய மறுத்தது என்ன அர்த்தம்? ஊழலுக்கு உடந்தையா இருந்தார்னு அர்த்தம். ஊழலை மறைப்பதற்கு இவர் உதவி செய்தார்னா உடந்தை தானே. முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு நடக்கும்போது உடந்தையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஊழலை மறைப்பதற்கு இன்று உடந்தையாக இருந்தார். இந்த பிரஷர் தாங்காம தான் அவர் நெஞ்சு வலின்னு போய் படுத்துக்கிட்டார். அப்ப நெஞ்சுவலி உண்மையிலேயே ஆஞ்சியோகிராம் பண்றது அதெல்லாம் அது யாரோ ஒரு அமைச்சர் வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணதே வந்து உண்மை இல்லை, பைபாஸ் சர்ஜரி நடக்காமையே வந்து ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் வந்து பைபாஸ் சர்ஜரி நடந்ததாக சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தமிழ்நாட்டில் தவிர வேற எங்கேயும் இந்த மாதிரி அபூர்வ விஷயங்கள்லாம் வந்து அமானுஷிய விஷயங்கள்லாம் நடக்காது. பைபாஸ் சர்ஜரிக்கே அப்படின்னா ஆஞ்சியோ பண்ணது நெஞ்சு வலிக்குதுன்னு போய் படுத்துக்கிறாரு. ஆஞ்சியோ மட்டும் இல்ல, நெஞ்சு வலிக்குதுன்னு போய் படுத்துக்கிறாரு, ஆஞ்சியோ பண்ணணும்ன்றாங்க. அப்புறம் திடீர்னு வந்து 20 நிமிஷம் நான் பைபாஸே பண்ணிக்கிட்டேன், எனக்கு தெரியும். அதனால வந்து ஆஞ்சியோக்கு 20 நிமிஷம் 15 நிமிஷம் 15 நாள் மெடிக்கல் லீவு. அவர் வந்து இனிமேல் என்ன விட்டுருங்கன்ட்டார், சொல்லிட்டாரு வெளிப்படையா. நான் மெடிக்கல் லீவ்ல போறேன், அதுக்கப்புறமும் ஐ எம் நாட் இன்டெண்டிங் டு ரிட்டர்ன் சொல்லிட்டார். ஆமா, என்னால ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க, போடாதீங்க எஃப்ஐஆர், பார்க்கலாம் என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம். இவங்களுக்கு என்னங்க, நாளைக்கு கோர்ட் ஒரு 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 ஸ்ட்ரிக்சர் பாஸ் பண்ணா வெங்கட்ராமனுக்கு தான் வந்து பொறுப்பு டிஜிபி அவர்களுக்கு தான் அது அசிங்கம், அவமானம். அவருடைய பிஎஃப், அவருடைய பென்ஷன், எத்தனையோ கேஸ்ல நடந்திருக்கு இல்லையா. அதிகாரிகள் வந்து அமைச்சர்கள் சொல்றத, அரசியல்வாதிகள் சொல்றதை கேட்டுட்டு கடைசியில் இவங்களை கவுத்து விட்டுருவாங்க, அவங்க தப்பிச்சிருவாங்க, இவங்க மாட்டிப்பாங்க. இது நடந்திருக்கு, நிறையா எல்லா பிரிவிலையும் நடந்திருக்கு. அதாவது பொதுவாக ஒரு அரசியல் நடக்கக்கூடிய விஷயம். இப்போ KN இருக்கு, நீங்க கேட்ட கதைக்கு அங்கதானே ஆரம்பிச்சீங்க. கதையை விட்டுறக்கூடாது, நம்ம அங்கதான் வரோம். நம்ம இப்போ இவரு நெஞ்சு வலின்னு போயிட்டாரு. ஏன்னு கேட்டா இவங்க எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்றாங்க. நாளைக்கு போடலைன்னா அவருடைய கேரியர் அஃபெக்ட் ஆகும். அவர் வந்து வெங்கட்ராமன் வந்து அபய்குமார் சிங் மாதிரி திராவிட சித்தாந்தத்துல அவ்வளவு பிணைப்பு அவர் கிடையாது. நல்ல மனுஷன், சாஃப்டான மனுஷன், சொன்னா கேட்பாரு. ஆனா அதே சமயத்துல ரொம்ப வந்து இப்படி கொஞ்சம் சட்டத்தை மீறி செயல்படுங்கள், அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க, அவுட் ஆஃப் த வே பண்ணுங்கன்னா ஐயோ அப்படிலாம் பண்ண ஆபத்துங்கன்னு பயப்படுற ஆளு. அதே ஏதாவது ஒரு படத்துல வடிவேல் படத்துல அதுக்கெல்லாம் சரிப்பட மாட்டான், அதுக்கெல்லாம் சரிப்பட மாட்டான். ஐயோ எதுக்குயா அப்படின்னு வந்து வடிவேல் கெஞ்சுவாரு. அது மாதிரி அதுக்கெல்லாம் சரிப்பட மாட்டார் அவர் வெங்கட்ராமன். அதனால அவரை நெஞ்சு வலி. இப்ப இவர் வந்துட்டாரு. இந்த 1.5 மாச டயத்துக்குள்ள நமக்கு என்னெல்லாம் வந்து பணிகள் இருக்கோ அந்த பணிகளை வந்து தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னால் ஜனவரியில அறிவிப்பாங்கன்னு சொன்னாங்க. இப்ப என்னமோ பிப்ரவரியில தான் அறிவிப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த 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 மாதம் கிட்டத்தட்ட அது வரைக்கும் இருப்பார் அவர். அதனாலதான் ஸ்டாலின் ஐயாவுடைய அந்த கொளத்தூர் வழக்கும் ஜனவரியிலன்னு தள்ளி வச்சிருக்காங்க. அது ஜனவரி 21 நம்ம போட்டிருக்காங்க. அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு அவருக்கு. அதுல வந்து அவருடைய தகுதி நீக்கம் வரலாம்ங்கிற அளவுக்கு சைதை துரைசாமி போட்ட வழக்கு, தோற்று போன அதுல நிறைய வந்து ஆதாரங்கள் வந்து இருக்கு. இதுல வேற வந்து இப்ப பாத்தீங்கன்னா புதுசா அதுல சேர்க்கக்கூடியது. ஆனால் அது வந்து நீதிமன்றம் ஏற்குமா ஏற்காதா என்பது நீதிமன்றத்தை பொறுத்து. என்னைக்கும் திமுக சார்பா பேச மாட்டாருன்னு கூட இந்த கருத்தை எடுத்துக்கிட்டாலுமே கூட, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். டெல்லியில எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கார்ல போகும்போது கர்ச்சீஃபை வச்சு மூடிக்கிட்டு போனாருன்னு சொல்லி அங்க கொடுத்த டெல்லி பத்திரிகையாளர், அந்த பத்திரிகையாளர் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அந்த வீடியோலயே எல்லா விதமும் அப்படியே விளக்கமா விளக்கி வச்சிருக்காரு. என்னையா திமுக காரனே கொளத்தூர் விஷயம். ஆமா, நெகட்டிவா வரதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. 26ல போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவா. அதுதான் சொன்னேன், தகுதி நீக்கம் வந்ததுன்னா அவர் வந்து எம்எல்ஏ முதலமைச்சர் ஏன் போறீங்க, எம்எல்ஏ ஆனது செல்லாதுன்னு சொல்லிட்டா அது ஏற்கனவே 5 வருஷம் முடிஞ்சு போயிருக்கும். அதுல ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இந்த சம்பளம் எல்லாம் திருப்பி கொடுக்கணும்லாம் சொல்ல மாட்டாங்க. இல்ல அப்படியே அந்த சம்பளம் பெரிய விஷயம். அந்த சம்பளம் திருப்பி கொடுக்கணும்னா அது வேர்கல்ல வாங்கின காசு. நீங்க அப்படியே சார் பாக்குறீங்க. இப்ப என்னன்னா ஜெயலலிதாவை பத்தி சொல்லும் போது ஆமா குற்றவாளி தான், ஏன் ஜப்தி பண்ணுச்சு சொல்றாங்க. அதெல்லாம் தாண்டி அதே மாதிரி அதிமுக 2026 எம்எல்ஏ தேர்தலில் அவர் நிக்க முடியாம போயிடும். அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப மோஸ்ட் இம்மினன்ட் அண்ட் இமிடியட். அது நிக்க முடியாம போயிடும். நீங்க அவருக்கு வயது காரணமாக, வயது மூப்பு காரணமாக, உடல்நலம் காரணமாக அவர் நிக்கலன்னு சொல்றது வேற.
குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு அதனால அவர் நிக்க முடியலன்றது ரெண்டுத்துக்கும் ரொம்ப பெரிய மலைக்கும் மடுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு இமேஜ் எந்த வகையிலுமே திமுகவுக்கு சாதகமா வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லையா? எந்த வகையிலுமே கேக்குறதே விட என்னால முடிஞ்சது நம்மளால எல்லா வகையிலும் முடியும். ஈடிக்கு வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு தெரியாம போனா கூட நமக்கு ஏதோ நானும் வந்து எம்எல் படிச்சிருக்கேன், எனக்கும் கொஞ்சம் சட்டம் தெரியும், நம்மளால முடிஞ்சது சொல்லணும். அது உபயோகமா இருக்கலாம், இல்லாம போகலாம், அது வேற விஷயம். என்னன்னா இப்ப அந்த சார் இதுல எஸ்ஐஆர் வாக்காளர் சீர்திருத்தத்துல கொளத்தூர் தொகுதியில ஏறத்தாழ 30,000 வாக்குகள் வந்து போலி அல்லது பொய் வாக்காளர்கள். போலி பொய் ரெண்டு என்ன வித்தியாசம் பண்ணுவீங்க? போலினா ஆளே இல்லை, பொய்னா வந்து இங்கேயும் இருப்பான், இன்னொரு இடத்துலயும் இரட்டை வாக்குரிமை இருக்கும். செத்து போனவன் இங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில வந்து சிவகங்கையில இந்துஜான்னு அந்த வேட்பாளர் அவங்க வந்து செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி நீக்கிட்டாங்க. அவங்க கணவர் 2 பேரும். அவன் கேக்குறான், டெத் சர்டிபிகேட் இல்லாம எப்படியா நீக்கினேன்னு கேக்குறான், பதில் இல்லை. நீங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால என்னுடைய தாயார் அவர்கள் காலமானார். அந்த வந்த பிஎல்ஓ கிட்ட, எப்பா எங்க அம்மா செத்து போயிட்டாங்கப்பா, இதுதான் ஓட்டர் லிஸ்ட், நீங்க சொல்றேன், நான் சொல்றேன், இந்த டெத் சர்டிபிகேட் அதெல்லாம் முடியாது, அவங்களுக்கு கார்பரேஷன் டெத் சர்டிபிகேட், இதை வச்சுட்டு அவங்க பேரை நீக்கிடுங்க, ஒரு ஃபார்மாலிட்டி. சார் இது என்னுடைய பணியில வராது சார், யாருடைய பணியில வரும்னு சொல்லு, அவர்கிட்ட நான் பேசுறேன். நான் அந்த மாதிரி பிஎல்ஓ சொல்றாரா சார்? ஐயா நான் பத்திரிகையாளர். அப்ப பிஎல்ஓக்கு என்ன வேலை? அதான் சொன்னேன், ஐயா சரி உன்னுடைய பணியில வராது, யாருடைய பணியில் வரும், அவருடைய டெசிக்னேஷன் என்ன, பேர் தெரிஞ்சா சொல்லு, போன் நம்பர் தெரிஞ்சா சொல்லு. அப்போ நீக்குவதற்கான முயற்சியை அவரு மறுக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் வந்து நீக்கலைங்க, நீக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்றாங்க, நாங்க ஒரு முகாம் போடுவோம், அந்த முகாம்ல வந்து கியூல நில்லு, இந்த டெத் சர்டிபிகேட்லாம் கையில் எடுத்துக்கிட்டு அந்த முகாம்ல வந்து கொடு. செத்து போனவங்க பேரை நீக்கிறதுக்கு நான் முகாம்ல போய் 3 மணி நேரம் நிக்கணுமா? எவ்வளவு அதை எஸ்ஐஆர் அதுக்கு தானே சார்? நான் உங்களுக்கு வந்து என்னுடைய அனுபவம், சொந்த அனுபவம். எதுக்காக சொல்றேன்னா, அங்க வந்து இரும்புலியூர்ல அங்க இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல 310 வாக்கு, ஒரே வீட்டுல 240 வாக்கு, இப்படி எல்லாம் வந்து இருக்கு. அதெல்லாம் பொய் வாக்காளர்கள், போலி வாக்காளர்கள். இதுவரை தமிழ்நாட்டில் சுமார் 80 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. 27 லட்சம் வந்து இறந்து போனவர்கள், இப்படி ஒரு கணக்கு வருது. 7 லட்சம் போலி வாக்காளர்கள், இரட்டை குடியுரிமை பெற்றது இவ்வளவு லட்சம், எல்லாம் சேர்த்து ஏதோ ஒரு கிட்டத்தட்ட 80 லட்சம் கிட்ட வருது. இப்ப போன தடவை வந்து அதிமுக தோத்தது வந்து எவ்வளவு லட்சம் வாக்குகள், எவ்வளவு லட்சம் வாக்குகள்? 2ல இருந்து 2.5 லட்சம், ஏறத்தாழ 2 லட்சம். அப்போ 80 லட்சம் வாக்குகள் வந்து பொய்யான போலியான வாக்குகள் இருக்குன்னு சொன்னா, அப்போ வெற்றி எப்படிப்பட்ட வெற்றிங்கிறது ஒண்ணு தெரியும். இதை விட்டுருங்க, இது பொதுவான ஒரு அரசியல் பார்வை. கொளத்தூருக்கு வருவோம், ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு வருவோம். இப்ப இந்த கொளத்தூர்ல வந்து 30,000 வாக்கு, 40,000 வாக்கு போலி வாக்குகள் இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஐஆர்ல முடிவாகுதுன்னு ஒரு உதாரணமா எடுத்துப்போம். நான் சொல்றது 30ங்கிறது 19,000 இருக்கலாம், 36,000 இருக்கலாம். எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் சைதை துரைசாமி தோத்து போனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு 2000 தான் சார், 2300 வாக்கு, ரைட். அப்போ இது ஆனா வந்து இது வந்து சப்சிக்வெண்ட் ஈவெண்ட். சட்ட பிரகாரம் நான் அதுல உள்ள ஓட்டையும் சொல்றேன், ஸ்டாலினுக்கு ஃபேவரபிளான இந்த விஷயத்தையும் சொல்றேன். இது வழக்கு போடும்போது இது வந்து ஒரு ஆதாரமாக இது குறிப்பிடப்படவில்லை. இந்த எஸ்ஐஆர் எப்போ வந்தது? இப்பதான் வந்தது, வழக்கு போட்டதுக்கு அப்புறம் வந்தது. சப்சிக்வெண்ட் டெவலப்மெண்ட். இந்த சப்சிக்வெண்ட் டெவலப்மெண்ட்டை ஏற்பதும் ஏற்காததும் நீதிமன்றத்தின் டிஸ்கிரிப்ஷன். இல்லைங்க இது அப்புறம் வந்தது, ஏற்றுக்க முடியாதுன்னு ஜட்ஜு சொல்லலாம். இல்லை இதை கணக்கு பார்த்தா இதையும் கணக்கு பார்த்து, அதாவது வேறு ஏற்கனவே உள்ள ஆதாரங்கள் அதோடு இதையும் வைத்து பார்த்தால் அப்படி இது வந்து திஸ் மைட் கிவ் an edge டு சைதை துரைசாமி. இதை வைத்துதான் முடிவு என்று சொல்லவில்லை. ஏற்கனவே 9 காரணங்கள் இருக்கு அந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு. ஸ்டாலின் வெற்றி வந்து முறையற்றது என்று சொல்றதுக்குன்னா 10வது இதை சேர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமா நான் சொல்லல, டிஸ்கிரிப்ஷன் சொல்லி இப்படி வந்து அவர் வந்து பதவி நீக்கம். இது ஒரு ஸ்டாலினுக்கு எதிரான குற்றச்சாட்டு. கொளத்தூர்ல இது என்ன கதி ஆகும்னு தெரியாம ஒரு சிக்கல்ல இருக்கு. நேரு விஷயத்துல என்னன்னா, அவர் ஏன் போய் பார்த்தார் நிர்மலா சீதாராமனா? அந்த அம்மா தான் ஈடிக்கு உண்டான அமைச்சர், அவங்களுக்கு கீழே வருது. எதுக்கு போய் பார்த்தாரு? செந்தில் பாலாஜிக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தலைமை குடும்பமும் தலைமை கழகமும் 2 ஒண்ணு தானே. தலைமை கழகம்னா என்ன, தலைமை குடும்பம்னா என்ன? திமுக 2 ஒண்ணு தான். இவருக்கு சப்போர்ட் பண்ணல.
ஏன்னா KN நேருக்கும் தலைமை குடும்பத்துக்கும் ஏற்கனவே சில காலமாக உரசல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. நம்ம கூட பேசியிருக்கோம். என் பின்னால 40 பேர் இருக்காங்க தலைவரை, 40 MLA எனக்கு பின்னால இருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க தலைவரை, உங்க மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் போய் ப்ராஜெக்ட் எல்லாம் என்னால டிஸ்கஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னார்னு ஒரு தடவை உட்கார்ந்து பேசியிருக்கோம். அப்ப நீங்க இங்க உட்கார்ந்துருந்தீங்க, நான் அங்க உட்கார்ந்துருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? அப்போ பேசணும் இல்லையா? அப்போ KN நேருக்கும் இந்த குடும்பத்துக்கு உரசல் இருக்கு. அதை அந்த உரசலை அப்பப்போ இன்னும் கொஞ்சம் கொம்பு சீவி விடுறதுக்கு அந்த ஒரு பக்கம் அன்பில் மகேஷ், உதயநிதியுடைய நண்பர், ஏறக்குறைய ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்துடன் ஒரு அந்த குடும்ப உறுப்பினராகவே கருதப்படும் அளவுக்கு ஒரு நெருக்கமானவர். திருச்சி சிவா தனியா ஒரு குரூப் இருக்கார் திருச்சியில. இப்ப KN நேரு ஏதாவது ஒரு ஒரு அவருக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டால், அப்பாடி ஆண்டி கிளம்பிட்டாரு, நமக்கு தின்ன காலி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை தலைமை குடும்பத்துக்கும் பிடிக்காது. இப்ப இவங்ககிட்ட இருந்து எந்த ஹெல்ப்பும் கிடைக்காது. இப்ப அவர் எங்க போயிருக்காரு? நிர்மலா சீதாராமன். அவர் என்ன நமக்கு வந்த தகவல் என்னன்னா, அம்மா நடந்தது அதான் அவங்க தான் வச்சிருக்காங்களே ஸ்கிரீன்ஷாட்டு. இல்ல நான் சொல்ல முடியும். KN நேரு தம்பி ட்ரூவேல்யூ ரவிச்சந்திரன்ல இயக்குனர் செல்வமணி, இயக்குனர் அவங்கெல்லாம் யாரு? இவங்க எல்லாருடைய வாட்ஸ்அப்ல இருந்து எடுத்தது, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, 10 ரூபா நோட்டு அவாலாவா வச்சு காமிச்சு எடுத்தது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. எந்தெந்த கம்பெனி பேர்ல பணம் போயிருக்கலாம். சரி, எல்லாமே ஆதாரங்கள் இருக்கு. இது தலைமைக்கும் பணம் போயிருக்கும். இது எல்லா கட்சியிலையும் ஷேர் போறதுன்றது தலைமைக்கு உண்டு, ஷேர் உண்டு. அது எவ்வளவு பர்சன்டேஜுங்கிறது அவ்வப்போது மாறும். அது போயிருக்கு, இவ்வளவு போயிருக்குங்க. செந்தில் பாலாஜி விஷயத்துல அவரை காப்பாத்திட்டாங்க, ஏதோ பண்ணாங்க. எங்க விஷயத்துல கை கொடுக்க மாட்டேன். அதனால நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். நீங்க கண்டுபிடிச்சதை தவிர எக்ஸ்ட்ரா உண்மைகள் ஏதாவது உங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்க, நானே சொல்றேன். கொடுக்கும், அப்ரூவர் ஆயிரம், நானே கொடுக்கும். அப்ரூவராக நாங்கள் தயார். சார், நான் காமெடி தான் சார் கேட்டேன், அவரே சொல்லிட்டாரா? காமெடி இல்ல, இவங்களுக்கு டிராஜடி. KN நேரு நிர்மலா மேடம் சொல்லிட்டாங்க, அப்ரூவராக நாங்கள் தயார். அப்ரூவர் ஆகணும்னு அவசியம் இல்லை, தகவல்களை கொடுத்தாலே போதும். மிச்சம் இருக்கக்கூடிய தகவல்களை கொடுத்தாலே இவர் அப்ரூவர் ஆகாமையே பண்ணிடுவாங்க. ஆனால் அப்பொழுது யாரையும் வழக்கில் இழுப்பார்கள்? அந்த வழக்கில் மொத்தமா மாட்டுமே சார், முதலமைச்சர்ல இருந்து எல்லாரையும் உள்ள இழுப்பார். இது அவங்க பெருசாகும். இது அவங்க யோசிக்கலையா? அவங்க யோசிக்கல இல்ல இவங்க. அதனாலதான் இப்ப வேற பக்கம் பெண்களுக்கு ஒரு மாநாடு நடத்தணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இந்த டிராமா, அதெல்லாம் விளம்பரம், இதெல்லாம் வேற என்ன பண்ண முடியும் நீங்க? அப்ப இவருக்கு அருண் நேரு நிர்மலா சீதாராமன் மேடம் சந்திக்க போறத தலைமைகிட்டயே சொல்லலையா? முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்தா எப்படி அனுமதிச்சிருப்பாரு? அவர் யார் மூலமா போனார்ன்ற ரகசியத்தையும் நான் சொல்றேன் சார். மூவ் பண்றது தெரியாம இருக்கிற கூட உளவுத்துறை இருக்கா? உளவுத்துறை வேற எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, அவங்களுக்கு வேற தொழில் இருக்கு, விட்டுருங்க. அதை பத்தி இன்னொரு நாள் பேசுவோம், உளவுத்துறையை பற்றி. சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தது. இது வரைக்கும் வெளியில யூடியூப்ல எங்கேயும் வெளிவராத செய்தியை நான் உங்களுக்கு தரேன். எனக்கு ஆதாரபூர்வமான தகவல். KN நேரு குடும்பத்திற்கு நிர்மலா சீதாராமனுடன் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தது சந்திரபாபு நாயுடு. வா, எங்க லிங்க் போகுது? அப்ப திமுக தலைமைக்கு தெரிஞ்சு போயிருப்பாங்களா, தெரியாம போயிருப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. இப்ப புரிஞ்சதுங்களா? இதுதான் நிலைமை. இப்ப KN நேருவை அப்ரூவராகவோ இல்லை தகவல்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையோ இதை தடுக்க வேண்டியது வேற வழியே இல்லாமல் திமுகவுடைய பிரச்சனையா போயிடுச்சு. இப்ப KN நேருக்கு இருந்த தலைவலி ஷிஃப்ட் ஆகி தலைமை குடும்பத்துக்கு வந்துருச்சு. உண்மை. இப்ப KN நேருவையும் சமாதானப்படுத்தணும், EDயையும் சமாதானப்படுத்தணும், ஊர்காமாமின்னு திட்டினவங்களையும் சமாதானப்படுத்தணும். மோட்டாபாய் வராரு, திங்கக்கிழமை வராரு அமித்ஷா, அவர் வரைக்கும் எவ்வளவு பேர் காலங்க. எந்த ஷா வந்தாலும் இந்த பாதுர் ஷா வேலையெல்லாம் இங்க பலிக்காது. சொல்லிட்டமே சார், அறிக்கை விட்டமே. அது மட்டும் இல்ல நடுவில் இந்த சர்க்கஸ்ல திடீர்னு ஒரு காமெடி ஓடி ஏதோ ஒரு காமெடி பண்ணிட்டு போவாரு. அந்த மாதிரி அண்ணன் வைகோ ஒரு தமாஷ் பண்ணியிருக்காரு. 1000 ஷாக்கள் வந்தாலும் திமுகவை அழிக்க முடியாது, அழிக்க வேண்டும் என்று நினைத்து 1000 ஷாக்கள் வந்தாலும் அது முடியாத காரியம். ஒரு காலத்துல திமுகவை அழிக்கிறேன், நீங்களும் அப்படித்தானே வந்தீங்க. அவர் அமித்ஷா, நீங்க என்ன பாதுஷாவா வந்தீங்களே? கடைசியில எங்க இருக்கீங்க? திமுக பக்கத்துல நின்று தானே குரல் கொடுக்குறீங்க. நீங்க திமுகவை அழிக்கிறேன்னு தானே வெளியில வந்தீங்க. திமுக அழிக்கப்பட வேண்டிய ஒரு ஏதோ ஒரு விஷ ஜந்துன்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு.
2Gல பணம் அப்படி போச்சு இப்படி போச்சு, என்னுடைய கல்லறையில் கூட நான் வந்து அவங்க கூட கூட்டணி சேர மாட்டேன்லாம் வைகோ பேசியிருக்காரு. அவர் இப்போ வந்து எத்தனை 1000 அமித்ஷா வந்தாலும் திமுகவை அழிக்க முடியாது. அது அன்னைக்கே அந்த அறிவு இருந்தா தனியா போயிருக்காம அங்கேயே இருந்திருக்கலாமா? ஏன்னா அது விடுங்க, அவர் ஏதாவது காமெடி, அது ஓகே. இப்பொழுது இந்த நிலைமையில் இருக்கிறது KN நேரு அப்ரூவர் ஆவாரா, இல்ல அப்ரூவர் ஆகலைன்னா கூட இந்த அப்ரூவர் ஆவதற்கு இணையாக வேண்டிய தகவல்களை கொடுப்போம். இப்ப செந்தில் பாலாஜி விஷயத்திலேயே அந்த செந்தில் பாலாஜியுடைய சொத்துக்கள் மற்ற விவரங்களை தகவல்கள் கொடுத்தது திமுகவிலிருந்து உள்ளேதான் போச்சுங்கிறத ஏற்கனவே நான் சில நிகழ்வுகளில் பேசியிருக்கேன். ஒருத்தருக்கு 2 இனிஷியலு, பேரும் வந்து 2 எழுத்து பேர் தமிழ்ல, பால் போன்றவர். சரிங்களா? நீங்க உடனே அவர் வந்து கார் டிரைவரா இருந்தாரா லாரி டிரைவரா இருந்தாரெல்லாம் யோசனை பண்ணக்கூடாது, எனக்கு தெரியாது அதெல்லாம். அவர் தான் தகவல் கொடுத்தார் செந்தில் பாலாஜியை பத்தி ஃபுல்லா. அவர் வந்து அந்த பாதி தகவல் கொடுத்துட்டு மீதி தகவல் அதையும் கொடுத்துட்டுமா அப்படின்னு தலைமையிட்டே கேட்ட போதுதான், அதெல்லாம் ஏன் பண்றீங்க, என் பையனுக்கு நல்ல போஸ்ட், அமைச்சர் போஸ்ட் காம்ப்ரமைஸ் போட்டாங்களே. அதுவும் முதலா வந்து எம்எல்ஏ ஆன ஒரு இளைஞருக்கு அமைச்சர் அனுபவம், எம்எல்ஏ அனுபவமே இது முதல் தடவைன்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு எடுத்த உடனே என்ன பெரிய ஹெவியான ஒரு இதை கொடுத்தாங்களா இல்லையா பதவி? புரிஞ்சுது, உணவு சொல்றீங்க. ஆமா, இப்பதான் புரியுது. ஆமா, அப்பாவுக்கு 2 இனிஷியல்னா அவருக்கு 3 இனிஷியல் வரும்ல, வளர்ச்சி தானே. என்னதையா சொல்லுதையா? புரிஞ்சிருக்கு சார். கரெக்டா சார்? இல்ல, நம்ம கட்சியில நிறைய ராஜாக்கள் இருக்காங்க. ஒருத்தர் ராசா, ஒருத்தர் டிஆர்பி ராசா, இப்படி இருக்கும். அப்பாவுக்கு 2 இனிஷியல்னா பையனுக்கு 3 இனிஷியல், வளர்ச்சி தானே அது. அந்த மாதிரி இதுக்கு மேல புரியலன்னா முடியாது சார். எங்களுக்கு தொழிலே இல்லையா அப்படின்னு சொன்னா, சரி ரைட்டு, தொழில் அமைச்சர், உணவு அமைச்சர் கொடுக்கலாமா புதுசா வரவருக்கு? வெள்ளை அறிக்கை. ஆமா, புதுசா வரவங்களுக்கு உணவுத்துறை, கைத்தறித்துறை இப்படிதான் கொடுப்பாங்க வழக்கமா. ஏதோ ட்ரைனிங் ஆகி சின்ன துறை, அனுபவம் வர வரைக்கும். எடுத்த உடனே தொழில் துறை சிறப்பா பாத்துட்டு இருக்காரு சார். ஆமா, நல்லா பாத்துட்டு இருக்காரு. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், ராமராஜ் வேட்டி எல்லாம் முதலீடுகள் லிஸ்ட்ல சேர்த்து தமிழ்நாடு மிகச்சிறப்பா முதலீடுகள்ல வந்துகிட்டு இருக்கு. எல்லா நாட்டுல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அது என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து KN நேரு அப்ரூவர் ஆவாரா, ஸ்டாலின் கொளத்தூர் அந்த வழக்கில், அதாவது தேர்தல் வழக்கில் தப்பிப்பாரா, 2026 திமுகவின் முதல்வர் வேட்பாளர் யார் என்ற கேள்விக்குறியோடு நிக்குது. அதோட முடிச்சுப்போம். ஏன்னா இந்த வழக்குடைய தீர்ப்பை பொறுத்துதான் யார் முதல்வர் என்று வேட்பாளர் என்று திமுகவில் முடிவு பண்ண முடியும். வழக்கு கன்ஃபார்மா தீர்ப்பு வந்துருமா சார்? ஜனவரி பிப்ரவரிக்குள்ள வந்துடும். நீங்க ஃபைலிங்க்கு எலெக்ஷனுக்கு முதல் நாள் வந்தா கூட பாதிப்பு தான். நாளைக்கு எலெக்ஷனு, இன்னைக்கு முடிவு வந்தா கூட, ஏங்க அந்த அம்மா சசிகலா வந்து முதலமைச்சரா வந்து பதவி ஏற்பதற்கு 4 நாட்கள் முன்னால வந்து அந்த இது வந்து சொத்து குவிப்பு வழக்கு வந்து, அப்பதானே எடப்பாடி வந்து ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு சூழ்நிலை வந்தது. ஸோ அப்போ இந்த 2 நாள் பொறுத்து இருந்தா முதலமைச்சரா இருந்திருப்பாங்க. நடக்கும். நான் எப்படி பார்த்தா அது வரைக்கும் எப்போ வேணாலும் நடக்கலாம். நீங்க வந்து ஜனவரியிலேயே நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல எலெக்ஷன் வச்சீங்கன்னா முதல் நாள் கூட நடக்கலாம் சார். இதை விட இன்னொரு பியூட்டி சார், எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நடந்தா எப்படி இருக்கு சார்? ஆமா, அப்பவும் உண்டே. நீங்க மறுபடியும் ஒரு கால் திமுக ஆட்சிக்கு வந்து முதல்வரான பிறகு வந்தாலும் உண்டு. அருமை. ஜெயலலிதா மீது வந்து ஜெயலலிதா வந்து முதல்வராக இருக்கும்போது தானே கைதானாங்க 28 நாள் முதல்ல. அதாவது தண்டனை கைதியாக இல்லாமல் முதல்ல வந்த தண்டனை இல்ல, முதல்ல வந்த அந்த விசாரணை இதுல வந்து அவங்களை கைது பண்ணது வந்து முதல்வராக இருக்கும்போது தானே. அந்த அம்மா வந்து கோர்ட்ல வந்து கர்நாடகாவில் என்ன பண்ணாங்க, வெளியில வந்தவொடனே அந்த அம்மாவே தானே வந்து கொடியை கட்டிடுச்சு. தமிழக அரசு கொடி இருந்துச்சு அந்த சிஎம்ன்றதுக்காக, அந்த கொடியை கட்டிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த தண்டனை குடித்து வரும்போது அவங்க ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. அதனால அதுக்கு பேர் அபேட்டட்னு பேர். அதனால வந்து குற்றவாளின்னு சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அபேட்டட்னு அது ஒரு லீகல் டேர்ம். சசிகலா தண்டனை பெற்றார். கோர்ட் தீர்ப்பு அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு கருணை அலை அப்படின்ற மாதிரியான வீசக்கூடிய வாய்ப்பு. கோர்ட் தீர்ப்புனா முதல்ல ஸ்டாலின் அவருடைய முதல்வர் ஆவாரா என்பது கேள்விக்குறியாகும்.
அதுக்கப்புறம் இங்க எப்படி இல்லைங்க, narrative set பண்ணுவாங்கன்னா- அதுக்கப்புறம் கருணைனா இல்ல சார், இங்க narrative எப்படி செட் பண்ணுவாங்க பாருங்க. பாஜக அரசு எப்படிலாம் வந்து திமுகவை வஞ்சிக்கிறது, எப்படிலாம் திமுகவை நசுக்குது பாருங்க அப்படின்ற அது அதை அனுதாபாலையாக மாற்றிக்கொண்டு திமுகவால் வர முடியுமாங்கிறதெல்லாம் மக்கள் தீர்ப்பு. நான் வந்து வரும்னு நம்ம சொல்லல, வராதுன்னு நம்ம சொல்லவும் முடியாது. எங்க அப்பாவை பழி வாங்கிட்டாங்க, நாங்க மேல்முறையீடு போறோம், நாங்கள் நிரபராதி என்று நிரூபிப்போம், இந்த டயலாக் எல்லாம் வரும். வரலன்னா அப்புறம் என்ன அரசியல், அதெல்லாம் வரலாம். ஆனா அது அனுதாபாலையா வருமா, ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள், பல அதிருப்திகள், பல வெறுப்புகள் இருக்கும்போது இது கூடுதலாக அதை நோக்கி செல்லுமா என்பது மக்களுடைய பெட்ரோல் ஊத்துற மாதிரியா, அது வந்து மக்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்து, என்ன போக்கு எப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ஆக இந்த 2026 தேர்தல் மற்ற தேர்தல்களெல்லாம் விட வித்தியாசமாக இருக்க போகிறது. ஒரு பக்கம் கூட்டணி குழப்பங்கள்னு இருந்தால், கூட்டணியை தாண்டி ஒரு கட்சிக்குள்ளேயுமே வந்து பல குழப்பங்கள் இருக்கு. திமுகவுக்கு இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கு. ஒரு பக்கம் இப்ப ஐ பெரியசாமி வேற இன்னும் அடுத்தது லிஸ்ட்ல வராரு. அந்த ஜிஎஸ்டி கேஸ்ல மாட்டினார்ல, அவருடைய பெண்ணு உங்க வகையெல்லாம் அடுத்த ஒரு மாதத்திற்குள் நீங்கள் தியாகி அவர்தான், அடுத்த தியாகி தீரர் அவரா இருப்பார், ஐ பெரியசாமியா இருப்பார். அந்த மாதிரி வந்து நிறைய தியாகிகள் இருக்கிறதுனால வர்ற பிரச்சனை அது. நம்மளுக்கு பூரா தியாக சரித்திரமாவே இருக்கிறதுனால வர்ற பிரச்சனை. பொறுத்து இருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். பல்வேறு தகவல்கள், யூக செய்தி அப்படிங்கறத தாண்டி நிஜ செய்தி பலதும் கொடுத்துறீங்க. தகவலுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேர்களை.